சமந்தா இப்ப இந்த நடிகர் கூட காதல்ல இருக்காங்களா? அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதா? தனுஷ் அவங்களும் ஐஸ்வர்யா அவங்களும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைகள் இப்ப யார் கூட இருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமந்தா அவங்க ஏற்கனவே நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்காங்க. அதுல நாக சைதன்யா அவருடைய பிரிவுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில பல அடிகள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை கடந்து வந்த சமந்தா அவங்க படங்கள்லயும் நல்லாவே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இரண்டாம் திருமணம், காதல், இது மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லவே இல்லங்க அப்படின்னு சொல்லி சமந்தா ஒரு பக்கம் சொல்லிட்டே இருந்தாலும் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? யாராச்சும் கூட பேசினாலே அவங்க கூட வந்து காதல்ல இருக்காங்களா, அவங்களதான் இவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்படிதாங்க இப்ப ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது பிரபல தயாரிப்பாளர் போனி கபூர் அவங்களுடைய முதல் மனைவி அவங்களுடைய மகனான நடிகர் அர்ஜுன் கபூர் அவரை இவங்க காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது சமந்தா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு கவிதையை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டோட கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அர்ஜுன் கபூர் இந்த கவிதையோட பிரிண்ட் என்னோட வீட்டு சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சமந்தா அவங்களும் ஹார்ட் எல்லாம் பறக்க விட்டுருக்காங்க. இத கவனிச்ச நெட்டிசன்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லவா வேணும்? அட, அர்ஜுன் கபூர் அவருக்கும் சமந்தா அவங்களுக்கும் காதல் இருக்குங்க, ஹார்ட் எல்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லி இத பத்தி கிளப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களோ, திருமணம் பண்ணிப்பாங்களோ அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. எதுவா இருந்தாலும் சரி, சமந்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்து அவங்களோட வாழ்க்கை இருந்தா போதும், சந்தோஷமா இருந்தா போதும். ஏன்னா சமீபத்துல ரொம்பவே உடைஞ்சு போன மாதிரி ரொம்பவே சோகமா நிறைய விஷயங்களை வந்து அவங்க பேசும்போதும் அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியாகும் போதும் ரசிகர்கள் அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. எப்படி இருந்த பொண்ணு இப்ப இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு எல்லாம் கூட. அந்த வகையில அர்ஜுன் கபூர் அவரும் வந்து சமீபத்துல தான் நடிகை மலைக்கா அரோரா அவங்களை வந்து பிரிஞ்சாரு. அதே போல சமந்தா அவங்களும் பிரிவுல தான் இருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்குள்ள காதல் இருந்து திருமணம் பண்ணிக்கிற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல ஜோடி அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் இவங்களை பத்தி இப்ப சமூக வலைதளத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் சமந்தா அவங்களுடைய தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் அவங்களும் ஐஸ்வர்யா அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில தனுஷ் அவங்களுடைய மகன்கள் இப்ப யார்கிட்ட இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அம்மா கூட ஏதாவது நிகழ்ச்சியா இருந்தாலும் அம்மா கூட வந்துட்டு புகைப்படங்கள் எடுத்துக்கிறது, ஒரு முக்கியமான விழாக்கள்ல அம்மா கூட கலந்துக்கிறது, இப்படி எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதே போல அப்பாவையும் எங்கேயுமே அவங்க விட்டு கொடுக்கல. நிறைய இடங்கள்ல அப்பாவுக்காகவும் அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. ரஜினி அவர்களுடைய வீட்டுலதான் மகன்கள் இருக்க போறதா கூட தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. ரஜினி அவர்கள்னால பேரன்களை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அவ்வளவு அன்பு. அதே போல அவங்களுக்கு தனுஷ் அவர்களை பார்க்க ஆசை இருந்துச்சுன்னா அவருடைய வீட்டுக்கும் வரலாம், போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம தனுஷ் அவரு உறவுக்கார பெண்ணை இரண்டாம் திருமணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. பொதுவாவே பிரிவு அப்படின்னா அடுத்த திருமணம் பத்தி தான் எல்லாருமே பேசுவாங்க இல்லையா? அது போலதான் இந்த செய்திகளையும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.